இதில் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ டபுள் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இது கூட 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கு சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இப்போ நம்ம மிக்சியிலேருந்து அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நமக்கு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு தோசை இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ கல்லும் காஞ்சிருச்சு. நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு சட்னி நம்மளுடைய விருப்பம் தாங்க. தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வேகட்டும். இப்போ நம்ம தோசை வெந்துருச்சுங்க. அது மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் விருப்பப்பட்ட எண்ணெய் இல்லைனா நெய் எதனாலும் உங்களுடைய விருப்பம் தாங்க சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் வேகட்டும். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தோசை இந்த மாதிரி நம்ம இந்த கலர் மாறி வரணுங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே போட்டு நீங்கள் சுட்டு எடுத்தால் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. நம்ம எடுத்துக்கிறலாம். அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ராகி தோசைக்கு இப்போ இன்ஸ்டன்ட் ராகி தோசைக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதுக்கு நான் 1 கப் ராகி ஃப்ளவர் எடுத்திருக்கேன். மாவு சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில். சேர்த்துட்டு 1/4 கப் ரவை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு தயிர். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுக்குங்க. இதை இப்போ ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம வெங்காயம் கலந்துக்கலாம். வெங்காயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை, மிளகாய், ஜீரகம். இப்போ தண்ணி எல்லாம் நம்ம கலந்து எடுத்தாச்சு. தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு இருக்குது. இப்போ இதில் நம்ம தோசைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா டக்குன்னு செய்யக்கூட இது இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. டக்குன்னு காலையில் இதை செஞ்சமாக்கும் ஒரு காப்பி டீயோ இது கூட நம்ம எடுத்துக்கிறலாம். சைடிஷ் கூட வேண்டாம். இதிலே நமக்கு எல்லாமே சேர்த்துருக்கோம். இதில் விருப்பப்பட்டால் கேரட் கூட துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கிறலாம். தோசைக்கல் நல்லா நமக்கு காஞ்சிருக்கணுங்க. இதில் நம்ம தோசைக்கல்ல கொஞ்சமாக வெங்காயம் இப்படி பரவலாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு விருப்பப்பட்டால் கொஞ்சம் மல்லி இலையும் தூவி விட்டுக்குங்க. தூவிட்டு கலக்கி விட்டுட்டு நீங்கள் தோசை ஊற்றணும். இந்த மாதிரி அடுத்து தோசை ஊற்றும்போது நீங்கள் கிண்டி விட்டு தான் நீங்கள் ஊற்றணுங்க. இப்போ தோசை ஊற்றும்போது நமக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஊற்றுனது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஓரளவுக்கு தோசை வெந்திருக்குங்க, செட் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம இந்த டயத்தில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் பட்டர் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ராகி தோசை நல்லா வெந்திருக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஊற்றி எடுத்தீங்கன்னா சூப்பர் தோசை ராகி தோசை ரெடி ஆகிடுங்க. அருமையாக நம்ம எடுத்துக்கிறலாம். அவ்வளோதாங்க. நல்லா கிறிஸ்பியான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. 1 கப் ரவை எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு அந்த அளவுக்கு நான் 1 கப் பொரியும் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/4 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம்.
இது உப்பு பார்த்துட்டு நம்ம தேவைக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் இது இருக்கட்டும். அரைச்சி எடுத்துக்கிறலாம். இது கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு அரைச்சிட்டோம். கடைசியில் நமக்கு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சோடா இப்போ நம்ம அப்பத்துக்கெலாம் சேர்ப்போம் பார்த்திங்களா, அந்த இது. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஊற்றிக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தாங்க. ஊத்தாப்பம் மாதிரி நம்ம கொஞ்சமாக முந்தையாக ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். நல்லா இழுத்து விடணுனாலும் நல்லா ரவுண்டாக இன்னும் பெருசாக இழுத்துனாலும் இழுத்து விட்டுக்கலாங்க. இது வேகட்டும். இதில் இப்போ நம்ம எண்ணெயோ நெய்யோ அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் சேர்த்துக்குங்க. இது இப்போ உடனே திருப்ப வேண்டாம், தோசை வேகட்டும். இதை இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். பார்த்திங்களா, அவ்வளோதான். அருமையாக வருங்க. அப்படியே நம்ம மாவு அரைச்ச தோசை மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. 2 பக்கமும் வெந்துருச்சு. பார்த்திங்களா, 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. அருமையாக இருக்கும். இப்போ எடுத்துக்கிறலாம். மெதுவாகவும் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கீங்க, ஃபேனு. இப்போ இதில் நான் 1 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதை இப்போ லைட்டாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கழுவி எடுத்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நமக்கு வெங்காயம் இதில் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து ஜஸ்ட்டு ஒன்று நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம ரவா உப்புமா தாங்க செய்வோம். இந்த மாதிரி கோதுமையில் கூட நம்ம செய்யலாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஹெல்த் யூஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நல்ல ஹெல்த்தியாக இந்த மாதிரி கோதுமை உப்புமா செஞ்சு சாப்பிட்லாங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதில் உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. கொதி வரட்டும். இப்போ நம்மளோட தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். கோதுமை ரவை ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஊறி இருக்குது. அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு நம்ம சிம்மிலே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கொதிக்குதுங்க உப்புமா. இப்போ இந்த டயத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இடையிலே நம்ம கலந்து விட்டுக்கணும் ஓப்பன் பண்ணி. இப்போ நல்லா வேகட்டும். சிம்மிலே வச்சு நீங்கள் வேக வச்சிங்களாக்க நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணிலாம் நல்லா அழகாக வற்றிருச்சுங்க. இப்போ நம்ம
இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மிலே மூடி போட்டோமாக்கும் நல்லா உப்புமா ரெடி ஆயிருங்க. பார்த்தீங்களா, இப்போயே உங்களுக்கு தெரியும் நம்ம போட்ட கோதுமைக்கு இப்போ நல்லா மலர்ந்து இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கதாக்குதான்னு கொதிக்க விட்டிங்கனாக்க தண்ணி வற்றிடும். உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு தண்ணி நிறையா இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் சொன்னது. இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டோமாக்கு இருக்கிற தண்ணியை நமக்கு இழுத்துரும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அருமையாக நம்ம தண்ணி எல்லாம் வற்றிடுச்சுங்க. நம்முடைய உப்புமா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நசுக்கினாலே பார்த்தாலே தெரியும் நல்லா வந்துருச்சுங்க. நமக்கு பார்க்கறதுக்கு அப்படித்தான் இருக்கும் கோதுமைன்றனாலே நமக்கு. இதில் ஒரு ஸ்பூன் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்குங்க இறக்க போகும்போது. இது ஆப்ஷன் தான். கொஞ்சம் மணமாக இருக்கும் சாப்பிடும்போது, அதுக்காக தான் சாப்பிடும்போது கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மல்லியில் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். அருமையான நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துருக்கீங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட ஒரு பவுலுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்குங்க. உப்பு தேவைக்கு. இதை இப்போ நம்ம அரைச்ச மாவுலே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி காணலாம் மாத்திரம் நம்ம தொளிச்சு கொடுத்தா போதுங்க. ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி, இல்லைன்னா இதுவே நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு இவ்வளோதான் தண்ணி, அரை கப்பு தான் தண்ணி சென்றிருக்குங்க அரைக்கிறதுக்கு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி நமக்கு எதுவுமே தேவைப்படலைங்க. அந்த நம்ம வேர்க்கடலை அரைச்சோம் பார்த்தீங்களா, அதுவே நமக்கு சரியாக இருக்குங்க. பூரி மாவு பதத்துக்கு பக்குவம் கரெக்டாக இருக்குது. எப்பயும் நம்ம ஒரே மாதிரி பூரி போட்டு கொடுக்காம இந்த மாதிரி நான் இன்றைக்கி செஞ்ச மெத்தடில் வேர்க்கடலை போட்டு சேர்த்து இந்த மாதிரி பூரி போட்டு கொடுத்து பாருங்கள். நமக்கு வேர்க்கடலை ரொம்பவே உடம்புக்கு நல்லது இல்லைங்க. அப்போ இந்த மாதிரி சாப்பாடு கூட சேர்க்கும்போது குட்டீஸுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு விடுங்க. நம்மளுடைய பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. தனியாக கொடுத்தா வேர்க்கடலை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம மாவு கூட போட்டு பிசைஞ்சு பூரியாவோ சப்பாத்தியாவோ இப்படி போட்டு கொடுத்தா அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம பூரிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கிறலாம். இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போயும் ஒரே மாதிரி பூரி போட்டு கொடுக்காம இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக இப்படி செஞ்சு கொடுங்க. வேர்க்கடலை ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம். பார்த்தீங்களா, நல்லா புசு புசுன்னு உப்பி வந்துருக்கு. ஓட்ஸ் புட்டுக்கு ஒரு கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இதை நம்ம ஆற விட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க. நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பொடிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம புட்டு மாவு எப்படி நமக்கு நெரு இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தரியாக நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கணுங்க. பார்த்திங்களா, அந்த ஏலக்காய் நம்ம போட்டு பொடிச்சதோட நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குது. இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் புட்டு மாவு, அரிசி மாவு தான் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் இடியாப்பு மாவு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கு. இதை நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நல்லா தண்ணி ஊற்றி தெளித்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க புட்டு மாவு பதத்துக்கு.
இப்போ மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. புட்டு மாவு பார்த்துருக்கு. லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. எந்த மாவாக இருந்தாலும் நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் வச்சுட்டு அப்புறம் செஞ்சால் தாங்க அந்த டிஷ்ஷே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நமக்கு இருக்கட்டும். நமக்கு ஊறி இருக்கும். இப்போ நம்ம புட்டு இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் புட்டு அவிக்கிறது எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வச்சுக்கலாங்க. உங்களுக்கு 10 நிமிஷம் இப்படி ஊற விட்டால் தான் உங்களுக்கு மாவு நல்லா மெதுவாக இருக்குங்க. புட்டு வேக வச்சு சாப்பிடும்போது அதுக்காகத்தான் நம்ம 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் வச்சது. இதுலேயும் கொஞ்சம் நம்ம தேங்காய் துருவி கொடுத்துருவாங்க. லைட்டாக கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. இப்போ ப்ரெஷரும் நமக்கு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம புட்டை வச்சுக்கிறலாம். வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் நமக்கு புட்டு வேகட்டுங்க. இப்போ நம்மளுடைய புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துக்கிறலாம். அருமையான ஓட்ஸ் புட்டு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது நம்ம ஆற விட்டு நம்ம எடுத்துக்கிறலாங்க.